சுமந்தோம், புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க இளைஞர்கள் எழுந்தோம். சிறகை விரித்தோம், புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க பயணத்தை தொடர்ந்தோம். இளைஞர்கள் நடந்தால் இமயமும் நகரும், வெற்றியின் கதவுகள் விரைவினில் திறக்கும். இளைஞனின் கரங்கள் பூமியை சுமக்கும், அவனது விழியினில் வெளிச்சங்கள் கிடைக்கும். பூமியில் படைக்க எழுந்திடு எழுந்திடு நண்பா. சாப்பிடு. எனக்கு போதும், நீங்க சாப்பிடுங்க. சரி, உனக்கு நான் ஊட்டினேன், எனக்கு யார் ஊட்டுறது? இந்த ஓட்டு. சரி விடுங்க, நான் ஊட்டுறேன். கொடு. ஏய், என்னடா அமுக்குற நீ? அப்படிதான் அப்படிதான். ஏக்கா, என்னக்கா அவனை போய் உடம்பு வலிக்கு புடிடானா? ஏக்கா, ஏன்க்கா அவனை உதைச்ச? உடம்பு வலிக்கு புடிடானா உடம்பே வலிக்கிற மாதிரி புடிச்சு விடுறியா? அவன் யாருடா? அவன் யாரு? என் தம்பி. அவனை கொசு கடிச்சாலே நான் தாங்க மாட்டேன். அவன் அம்மானு கத்துற அளவுக்கு புடிச்சு விடுறியா? இல்லம்மா. மங்களம், 1000 தான் இருந்தாலும் நீ பொம்பளை, ஒரு ஆம்பளைய போய் வாய மூடியா. பொறப்புலதான் நான் பொம்பளை. இந்த மங்களம் 1000 ஆம்பளைக்கு சமம், அது ஊரே சொல்லும். போய. அக்கா விடுக்கா, அவர் போட்ட அஸ்திவாரத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அஸ்திவாரத்தை குறை சொல்றிய? கைலாசம், அம்மா நான் தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சுங்கம்மா. ஏய், தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் தப்பு தப்பு தானா? தப்பு பண்ண யாரையுமே இந்த மங்கள தண்டிக்காம விட மாட்டான். போ, போய் மருந்து போடு. வரமா. கைலாசம், சூடா வெந்நீர் போட்டு குளிச்சுட்டு வா. நாட்டுக்கோழி சமைச்சு வச்சிருக்க, மூக்க பிடிக்க தின்னுட்டு தூங்கு. என்னக்கா, என்ன ஏதோ வாடுற மாதிரி தெரியுது? பின்ன என்னடா, அந்த காயத்ரி நம்மள பத்தி கண்டமேனுக்கு எழுதிட்டு இருக்கா. அவ கை காலை முறிச்சு கால்ல கல்ல கட்டி கடலை வீச வேணா? அக்கா, சின்ன விஷயம், அதை ஏன் ஊதி பெருசு பண்ற? நாம ஊத வேண்டாண்டா, காத்தடிச்சா போதும். அடுப்புல இருக்கிற நெருப்பு ஒரு ஊரையே எரிச்சிடும். அக்கா, மினிஸ்டர்கிட்ட பேசிட்டேன், அவ பத்திரிகை எழுதி நடிச்சு நீ ஒன்னும் பயப்படாத. வம்ப எதுக்கு விலை கொடுத்து வாங்கணும்னு அமைதியா இருக்கேன். அம்மா. என்னடா? அம்மா, ராஜு உங்களை பார்க்கணுமா? வர சொல்லு. சரிம்மா. அவனை எதுக்கு வர சொன்ன? எனக்கு தெரியாம ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கேன் என்ன? வாடா. என்ன போன காரியம் வெற்றியா? என் தம்பிய பத்தி கண்டமேனுக்கு எழுதினாலே அந்த காயத்ரி அவ பரலோகம் போய் சேர்ந்துட்டாளா? ஒரு தப்பு நடந்து போச்சுக்கா. என்னடா சொல்ற? கைலாசம் போனது காயத்ரி இல்லக்கா, நம்ம கண்ணங்கா. எப்படா? எப்படி? நான் வச்ச குறி தப்பாதே. எப்படி அந்த காயத்ரி தப்பிச்சா சொல்லடா. அவளை கார்ல ஏற்றி கொல்லணும்னு தான் நம்ம கந்தன் 80 கிலோமீட்டர் ஸ்பீடு வேகத்தில் போனான். ஆனால் எதேச்சியா அவள் பட்டுன்னு லெஃப்டில் திரும்பிட்டா, கந்தனும் லெஃப்டில் திரும்பிட்டான். ஸ்பீடில் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நேராக போய் மரத்தில் மோதிட்டான். காயத்ரி தாங்க அவனை காப்பாற்றுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணான். ஆனால் கந்தன் செத்துட்டாங்க்கா. இதில் நம்ம தலை உருளாதுல? இது ஆக்சிடென்ட் கேஸ்ன்னு சொல்லி எஃப்ஐஆர் எல்லாம் போட்டாச்சுக்கா. ஏய், ஏன்க்கா ராஜு அடிக்கிற? சந்தடி சாக்குல அந்த கந்தன் கைலாசம் போயிட்டான் கைலாசம் போயிட்டான்னு அடிக்கடி ஓன் பேரை சொல்றான்டா. அதுக்குதான் அடிச்சேன். என் தம்பி பேரை நான் தான் சொல்லணும், புரியுதா? சரிங்கக்கா. ஏய், எல்லாரும் போங்கடா. அக்கா, ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு தெரியாம அந்த காயத்ரி விஷயத்துல எதுவும் தலையிடாதீங்கன்னு. என்னடா பண்ண? காயத்ரியோட கதையை முடிக்க ஏற்பாடு பண்ண. இது தப்பா? எல்லாத்தையும் நான் பேசிட்டேன், மத்ததை மெதுவா பாத்துக்கலாம்னு நான் சொன்னேனக்கா. மெதுவா? கைலாசம், ஆபத்து தூரத்துல இருந்து வரும்போது அது மெதுவா வர மாதிரி தான்டா இருக்கும். அது கிட்ட வர வரதா அதோட வேகம் என்னன்னு தெரியும். அந்த நேரத்துல நம்ம அஜாக்கிரதையா இருந்தோம்னு வச்சுக்கோ, அப்புறம் கடைசி நிமிஷத்துல ஒன்னும் பண்ண முடியாது, புரிஞ்சுதா? 25 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு எதிரி வரான்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, இப்பவே அவனை கருவிலேயே மங்களம் பாடிடுவேன். அதான் இந்த மங்களத்தோட பாணி. ஏதோ
அவளோட நல்ல நேரம் அவ பழைச்சிட்டா. நம்மளோட கெட்ட நேரம் அவ இன்னும் உயிரோட இருந்துட்டு இருக்கா. கெட்ட நேரத்துலயும் ஒரு நல்ல நேரம் தாக்கா. இல்ல கைலாசம், எதிரிக்கும் நமக்கும் ஒரே நேரத்துல நல்ல நேரம் வரக்கூடாது. நமக்கு நல்ல நேரம் வரணும், அந்த காயத்ரிக்கு கெட்ட நேரம் வரணும். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி நரை கூடி கிளப்பருவம் எய்தி பின் கூற்றுக்கு இறையென மாயும் சில வேடிக்கை மனிதரைப் போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தனையோ? நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. காரியத்தை கச்சிதமாக முடிக்கணும். அப்புறம் ஒரு புது வேலை. இவங்க பேர் காயத்ரி. இவங்க புதியவங்க பத்திரிகையில் உதவி ஆசிரியர், நிருபர், நிர்வாகி, இப்படி சகலமே இவங்க தான். இவங்களோட ஒவ்வொரு அசைவையும் எனக்கு தெரியப்படுத்தணும். இந்த வேலையை கவனமாக கண்காணித்து செய்யணும். ஏன்னா ஏற்கனவே நமக்கு நெருக்கடி இருக்குது, அதனால் நம்ம மாட்டிக்கூடாது. இந்த பொண்ணுக்கும் நம்மளோட வேலைக்கும் என்ன தொடர்பு? இப்போ இருக்கிற சூழல்ல அந்த பெண்ணை கண்காணிக்கிறது அவ்வளவு இன்றியமையாத வேலையா? தலைமைக்கிட்ட இது மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாதுன்றதை நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் 3 முக்கியமான விஷயத்தை நீங்கள் பின்பற்றணும். 1, இந்த புகைப்படத்தை யாருக்கிட்டையும் காட்டக்கூடாது. 2, இதை பற்றி யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. 3, இந்த புகைப்படத்தை தவற விடக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, பிறர் கையில் இந்த புகைப்படம் கிடைச்சா அனாவசியமான சந்தேகத்தை ஏற்படுத்தும். அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் சொன்ன விஷயத்தை நாங்கள் கண்டிப்பாக கடைபிடிப்போம். நம்ம இதோட கலைவோம். அடுத்த சந்திப்பை பற்றி நான் பொன்குமர்கிட்ட தகவல் தரேன். சரியா? அவர் உங்களுக்கு தகவல் தருவார். நாம் இப்போ கலையலாம். சொன்னதெல்லாம் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பாவாடை தாவணியில் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. உங்க ஆசைக்காகலாம் நான் பாவாடை தாவணி போட முடியாது. ஏன் இன்னும் அந்த காலமாவே இருக்கீங்க? உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே வராதா? இதெல்லாம் ஒரு வண்டியா? மளிகை கடைக்கார சரக்கு எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. இதுல நான் வந்தா என் மான மரியாதைலாம் கப்பல் ஏறி போயிடும். நீங்க முதல்ல பைக்கோ இல்ல ஒரு காரோ வாங்கிட்டு என்ன கூப்பிடுங்க, அப்ப நான் வரேன். இப்ப ஆளை விடுறீங்களா? வரட்டுமா? எங்க? வீட்டுக்கு தான். ஐயோ, எங்க வீட்ல அப்பா அம்மா எல்லாம் இருப்பாங்க. ஹோட்டல்ல ரூம் போடலாமா? சீ, அத சொல்லல, வீட்டுக்கு போறத தான் சொல்றேன். அதானே பார்த்தேன். அப்புறம் நாளைக்கு வீட்டு பக்கமா வா. ஏய், நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம் சொன்னேன். அது ஈவினிங் தானே, காலையில மீட் பண்ணுவோம். கேடியா இருப்பா போலக்குது. நாளைக்கு மார்னிங்னா மாலா, லீலா, ஷீலா. ஓகே, நோ ப்ராப்ளம். நாளைக்கு மார்னிங் மீட் பண்ணலாம். பாய் பாய். ஏய், மறக்காம மாதுளம்பழம் ஜூஸ் டெய்லி குடி. அப்பதான் மழமழன்னு இருப்பேன். பாய்டா செல்லாம். பாய் பாய். இவன் ஹைட்டுக்கே செவுரு பார்க்குறான், நம்ம ஹைட்டுக்கு பார்க்கவே மாட்டேன்றான். சாரிடா மச்சான், லேட் ஆயிடுச்சா? என்னடா டல்லா இருக்க? ஏன் சொல்ல மாட்டேன்? உனக்கு என்ன டெய்லி ஒரு பொண்ணோட சுற்றிட்டு வருவேன்? என் நிலமை அப்படியா? அதுக்கு தான்டா ஒரே கமிட்மெண்ட் வச்சு கூடாதுன்றது. ஆமா, உன் அத்தை பொண்ணுக்கு தாவாணி வாங்கி போய் குத்திய ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? என்னடா சலிச்சுக்கிற? ஒர்க் அவுட் ஆகலையா? தாவணி எல்லாம் ஓல்டு ஃபேஷனு. இப்போ யார் இதை கட்டுறா? இதையே வாங்கிட்டு வந்தீங்கன்னு மூஞ்ச சுழிச்சுக்கிட்டா. டேய், நான் அப்பவே சொன்னேன், நீ தான் கேட்கல. பொண்ணுங்க பாவாடை தாவாணியில தான் அழகா இருக்குன்னு வாங்கிட்டு போய் கொடுத்த. இப்போ தலையை குஞ்சின்னு உக்காந்துருக்குற. டேய், இந்த காலத்து பொண்ணுங்களோட மென்டாலிட்டியே வேறடா. எங்கிட்ட வாடா டியூஷன் எடுக்கிறனாலும் வரமாட்டேன்ற. டேய், உன் கதை வேற, என் கதை வேற. நீ சினிமா, பார்க்கு, பீச்சுன்னு சுற்றுறவன். ஆனால் நான் அப்படி இல்லை. விஜயா தான் என் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருக்கேன். அவள் என் அத்தை பொண்ணா இருந்தாலும் அவளை நான் உயிருக்கு உயிராக உண்மையாக காதலிக்கிறேன். சரி சரி, கவலைப்படாத. லவ்ல நிறைய வெரைட்டி இருக்குடா. சிலது பார்த்தவொடனே பக்குன்னு பத்திக்கும். ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி இன்ஸ்டன்ட் லவ்.
சிலது பார்த்து பழகி பேசி நாம ஏன் இவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு தோணும். அது சோறாக்கி குழம்பு வச்சு ரசம் ஊற்றி அப்புறம் சாப்பிட்ற மாதிரி ஸ்பெஷல் மீல்ஸ் லவ். சிலது பழகிக்கிட்டே இருக்கும், ஒன்றுமே தோணாது. ஏதாவது ஒரு ஆக்ஷனில் பட்டுன்னு லவ் ஆயிரும், அது சடன் லவ். நீ உன் அத்தை பொண்ணு மேலே வச்சிருக்கிற லவ் 2வது வகையான லவ். ஆனால் உன் அத்தை பொண்ணு விஜயாவுக்கு உன் மேலே லவ் வரணும்னா அது சடன் லவ்வாக தான் இருக்கணும். இங்கே பாடுறா, ரொம்ப ஃபீல் பண்ணாத. இப்போவும் ஒன்றும் கெட்டு போல. நீ அமக்கலமா புது டிசைனில் ஒரு சுடிதார் வாங்கி போய் கொடு. அதை பார்த்த உடனே ஐயோ நம்ம மாமனுக்கு இவ்வளோ ரசனையா அப்படின்னு யோசிப்பா. அதுவே ஆக்ஷனில் லவ்வா மாறும். டேய், நீ வாங்கி போய் கொடுக்குற சுடிதார் மட்டும் உன் மனசுல இருக்கிறத பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கணும்டா. அப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு. எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. வேண்டாம் மம்மி. ஏய், அவன் 4 இட்லி சாப்பிட்டாண்டி, நீ அட்லீஸ்ட் 2 இட்லியா சாப்பிடு. வேண்டாம் மம்மி. நீ நல்லா சாப்பிடாதனால தான் உனக்கு அடிக்கடி உடம்புக்கு முடியாம போகுது. வேண்டாம் மம்மி. ஏய், நல்லது சொன்னா கேட்க மாட்டேன். காயத்ரி, என்ன அண்ணி? சாப்பிடுவாமா? இது வந்துட்டேன் அண்ணி. குட் மார்னிங் ஆண்டி. குட் மார்னிங். குட் மார்னிங் ஆண்டி. குட் மார்னிங். ஆண்டி, ஸ்கூல் ஃபீஸ் ஞாபகம் இருக்குடா செல்லம். நேத்தே மிஸ் சொன்னாங்க. நாளைக்கு தானே லாஸ்ட் டேட், இன்னைக்கே கட்டிடலாம். நீ அதை பத்திலாம் யோசிக்க கூடாது, நல்லா படிக்கணும் என்ன? சரி போங்க, டைம் ஆச்சு. அவனை விட்டு சாப்பிட்டுட்டே இருப்பான், போடா கை கழுவு. காயத்ரி, நேத்து ஏமா வழக்கத்துக்கு மாற லேட்டா வந்த? ஒரு ஆக்சிடென்ட். ஐயோ, யாருக்கு? ஒரு ஆளு காரை கொண்டு போய் எலக்ட்ரிக் கம்பத்துல மோதிட்டான். ஐயோ, குடி போதையில இருந்தா போல இருக்கு. கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன். ஆள் படைக்கல. ஐயோ, இப்பெல்லாம் வண்டி ஓட்டுறத பார்த்தா ரோட்ல நடந்து போயிட்டு நடந்து வரதுக்கு பயமா இருக்கு. பாய் பாய். நீயும் வண்டி ஓட்டுமா கண்ணு, ஜாக்கிரதையா போயிட்டு வா. விஜயா, 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 எந்திரிமா, எந்திரி. என்ன அண்ணி? என்னம்மா, உங்க அக்கா போறதுக்குள்ள நீ எழுப்ப சொன்னல, ஞாபகம் இல்லையா? எந்திரி. நல்ல பொண்ணு. அண்ணா எங்க அண்ணி? ஒரு வாரமா ஆளே காணோம். வீட்டுக்கு வராரா? ஆமாமா, அவர் வராரு போறாரு. எங்கேயாவது வேலைக்கு போறாராமா இல்ல சும்மா ஊர் சுத்துறாராமா? வராரு போறாரு. என்ன ஏதுன்னு கேட்டா ஒரு பதில் சொல்றது இல்ல. போதும், நீங்க தான் அவருக்கு புத்திமதி சொல்லணும். நான் என்னமா சொல்றது? நீ பொண்ணு வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொண்டு வர, உன்னை பார்த்து திருந்தாத மனுஷன் நான் சொல்லியா திருந்த போறாரு? அதான் எம்ஜிஆர் பாடினாரே, திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு. அது மாதிரி அவங்களா திருந்தினாதான் உண்டு, இல்லைன்னா இந்த ஜென்மெல்லாம் திருந்தாது. அதுக்காக நானும் சும்மா இருக்கிறதுல அடிக்கடி சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அண்ணே, எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்களே போய் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடுங்க. நானா? நான் கிளம்புறேன். சரிம்மா. அக்கா, என்ன இப்போதான் விடிஞ்சுதா உனக்கு? நீ வேலைக்கு போற, சீக்கிரமா எந்திரிக்கிற. நான் வீட்லயே தானே இருக்கேன், எதுக்கு எந்திரிக்கணும்? இந்த வீட்ல வேலைக்காடி பஞ்சம். அண்ணி மட்டும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல. நீ மட்டும் வேலைக்கு போய் வெளி வேலையெல்லாம் பாப்ப, நான் வீட்லயே இருந்து இந்த வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணுமா? வீட்டு வேலை செய்யறது மட்டும் இல்லடி. நான் கிளம்புறேன். இங்க பாரு, நான் உன்கிட்ட பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். என்ன சொல்லு? என்ன காலேஜ்ல சேர்த்து விடு. உன்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் விஜயா, இந்த ஒரு வருஷம் பொறுத்துக்கோ. அடுத்த வருஷம் ஒரு நல்ல ஆர்ட்ஸ் காலேஜை பார்த்து சேர்த்து விடுறேன். அதெல்லாம் முடியாதுக்கா, எனக்கு வீட்ல இருந்து ரொம்ப போர் அடிக்குது. இன்னைக்கே ஒரு நல்ல காலேஜா பார்த்து என்ன சேர்த்து விட்டுரு. வீட்டு நிலவரம் தெரிஞ்சுதான் பேசுறியா? பெங்களூர்ல செல்வா ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு 5000 ரூபாய் அனுப்பணும். பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். வீட்டு செலவே ஏகப்பட்டது இருக்கு. நீ பத்திரிகையில மட்டும்தான் பெருசா பெண் உரிமை, பெண் கல்வி, ஆணுக்கு பெண் சரிசமம் அப்படி இப்படின்னு பக்கம் பக்கமா எழுதுற. ஆனா வீட்ல அதுக்கு நேர்மாறா இருக்கியே. விஜயா, என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பின் என்ன நீ அவனை மட்டும் கலெக்டருக்கு படிக்க வைப்பாங்களா? என்ன அட்லீஸ்ட் ஒரு காலேஜில் கூட சேர்த்து விட மாட்டாங்களா?
அவ உன்னை படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லலையே. வீட்ல ஏகப்பட்ட செலவு இருக்குல்ல. இந்த வருஷம் வேணா ஒரு வருஷம் பொறுத்துக்க, அடுத்த வருஷம் நல்ல காலேஜ்ல சேர்த்து விடுறேன்னு தானே சொல்றா. ஏமா அவசரப்படுற? உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க, ஒரு வருஷம் எப்படி வீணா போகுதுன்னு தெரியுமா? சரி, நீ ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஆர்ட்ஸ் காலேஜ் அட்மிஷன்ல க்ளோஸ் ஆயிருக்கும். உன்னை ஒரு நல்ல கம்ப்யூட்டர் கோர்ஸ் பார்த்து சேர்த்து விடுறேன். ஓகே, நான் வரேன். நீ சரிம்மா. விஜயா, என்னாச்சுமா உனக்கு? அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம குடும்பத்தை சமாளிச்சுட்டு வரல. அவ மனசு நோகடிக்கிற மாதிரி இப்படி பேசுறியே. இங்க பாருங்க, நான் யார் மனசையும் கஷ்டப்படுத்தல. ஆமா, நான் ஏன் பிரச்சனையை எங்க அக்கா கிட்ட சொன்னேன், எங்க அக்கா பிரச்சனையை என்கிட்ட சொன்னாங்க. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்ககிட்ட மாட்டிட்டு முழிக்கிறேன்னு, அதான் என் பிரச்சனை. வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். சொல்லுங்கள். காயத்ரி சரியாக வீட்டை விட்டு 8:30 மணிக்கு கிளம்பிட்டாங்க. சரி, நான் அங்கே தொடர்ந்து போவா? வேண்டாம், அதுக்கு நான் வேறு ஏற்பாடு பண்ணிட்டேன். நன்றி. நன்றி. என்ன மேடம், நீங்கள் இந்த நாட்காலியில் அமர்ந்திருக்கிறீர்கள்? ஏன் நான் இந்த நாற்காலியில் உட்காரக்கூடாதா? இல்லை மேடம், காயத்ரி அம்மா உட்கார்ற நாட்காலியாச்சு, அதான் கேட்டேன். இன்னைக்கு வேணா காயத்ரி இந்த சேர்ல உட்காந்துருக்கலாம். 2 மாசமோ 3 மாசமோ, அதுக்கப்புறம் நான் தான் பர்மனெண்ட்டாக இந்த சேர்ல உட்கார போறேன். தெரியுதா? எங்கள் கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு. என்ன? சொல்றவன் செய்ய மாட்டான், செய்கிறவன் சொல்ல மாட்டான். ஓ, அப்போ நான் இந்த சேர்ல உட்கார மாட்டேன்னு சொல்றியா? நான் ஒரு சாதாரண பியூன், எனக்கு எதுக்கு ஊர்வம்பு? அது வந்த வேலை பாரு. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார், செல்ஃபோன் ஃபேக்டரி விஷயமா உங்களை பார்க்கறதுக்காக 4 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். சார், ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள வர சொல்லலாமா? சார், அவங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உள்ள அனுப்புங்க. ஓகே சார். வணக்கம், நான் ராஜா பேசுகிறேன். சொல்லுங்கள். சரியாக 9:10க்கு பத்திரிகை அலுவலகத்துக்கு வந்துட்டாங்க. சரி, நீங்கள் தொடர்ந்து அங்கேயே இருந்து கண்காணிங்க. எனக்கு அவ்வப்போது செய்தி தெரியப்படுத்துங்க. சரிங்க. வணக்கம்மா. வணக்கம். என்ன, உங்க மகனுக்கு வேலை கிடைச்சிருச்சா? கிடைச்சிடுச்சுமா. ஐடிஐல அட்டெண்டரா வேலை கிடைச்சிருக்குமா. கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைச்சிருக்கு. இனிமேலாவது உன் கஷ்டம் எல்லாம் தீரட்டும். ரொம்ப நன்றிமா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். சார் வந்துட்டாரா? காயத்ரி அம்மா வந்து விட்டார். தலை குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். வணக்கம் குட் மேடம். மார்னிங். என்ன, உங்க வீட்ல தண்ணி எல்லாம் வடிஞ்சிருச்சா? அனைத்தும் சரியாகி விட்டது மேடம். குட் மார்னிங் காயத்ரி. ஹாய் கல்பனா. சார் ஃபோன் பண்ணாரா? இல்லையே. வணக்கம் சார், கொடுங்கள். குட் மார்னிங் சார்.
தேநீர் எடுத்துட்டு வா. முத்து, காயத்ரி வர சொல்லுங்க. சரிங்க மேடம், எம்டி உங்களை அழைக்கிறார். கல்பனா, அந்த குழந்தை தொழிலாளர்கள் ஃபைல் உங்ககிட்டயா இருக்கு? ஆமா, குடு. 1 செகண்ட். தேங்க்யூ. ஓகே ஓகே, சரி அனுப்பிச்சி வச்சுரு. ஓகே, நான் அப்புறம் பேசுகிறேன். பாய். குழந்தை தொழிலாளர்கள் பற்றின ஆர்டிகல் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஓகேன்னா பிரிண்டிங் அனுப்பிடலாம். ஓகே, இந்த மேட்டரை படிச்சிட்டேன். அப்புறம் இந்த மேட்டரை பிரிண்டிங் அனுப்பிச்சிடு. காயத்ரி, ஒரு முக்கியமான விஷயம். ஆஃபீஸுக்கு வர வழியில் மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் ஒரே கூட்டம். வண்டி நிறுத்தி என்ன ஏதுன்னு விசாரிச்சா யாரோ விசாரணைக்கு வந்த கைதி லாக்அப்லேயே இறந்துட்டானா. ஒன்று பண்ணு, என்ன ஏதுன்னு மேட்ரை கேதர் பண்ண, அடுத்த இஷ்யூவில் போட்டுடலாம். ஓகே. இது பிரிண்டிங் அனுப்பிடு. ஓகே. சொல்லுமா.